விசுவாமித்திரருக்கு தட்சணை கொடுக்க அரிச்சந்திரரிடம் பணம் இல்லை. வேறு வழியின்றி தன் மனைவியையும் மகனையும் ஒரு அந்தணருக்கு அடிமையாக விற்றார். ஒரு காலத்தில் மகாராணியாக வலம் வந்த சந்திரமதி மற்றவர் வீட்டில் பாத்திரம் தேய்க்கும் அடிமையானாள். இளவரசனாக வளர்ந்த லோகிதாசன் காட்டில் விறகு பொறுக்கும் வேலைக்கு சென்றான். மனைவியையும் மகனையும் பிரிந்த துக்கத்தில் இருந்த அரிச்சந்திரன் மீதி பணத்திற்காக தன்னையே ஒரு சுடுகாட்டு உரிமையாளரான வீரபாகு என்பவருக்கு அடிமையாக விற்றுக் கொண்டார். காசி மாநகரில் சுடுகாட்டை காக்கும் பணியில் இருந்தார் அரிச்சந்திரன். அதே நேரத்தில் அந்த நரிடம் அடிமையாக இருந்த சந்திரமதி தன் மகன் லோகிதாசனுடன் காட்டில் விறகு சேகரிக்க சென்றாள். அப்போது ஒரு நச்சு பாம்பு லோகிதாசனை தீண்டியது. துடிதுடித்த சிறுவன் அங்கேயே உயிர் துறந்தான். தன் ஒரே மகன் சடலமாக கிடப்பதைக் கண்டு சந்திரமதி கதறி அழுத அழுகை அந்த வனத்தையே உலுக்கியது. உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் தன் மகனின் உடலை தூக்கிக் கொண்டு அந்த நள்ளிரவு நேரத்தில் மழையில் நனைந்தபடி சுடுகாட்டிற்கு வந்தாள் சந்திரமதி. இருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவில் கிழிந்த துணிகளுடனும் கலைந்த தலைமுடியுடனும் ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு வந்த அந்த பெண்ணை அரிச்சந்திரன் பார்த்தார். பிச்சைக்காரியின் கோலத்தில் இருந்த தன் மனைவியையோ சடலமாக கிடந்த தன் மகனையோ அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. அம்மா, இங்கே பிணத்தை சுடுகாடு செய்ய வேண்டுமானால் அதற்கான சுடுகாட்டு வரியை செலுத்த வேண்டும் என்றார். சந்திரமதி நிலை குலைந்து போனாள். ஐயா, நான் ஒரு ஏழை அடிமை. என் மகனை பாம்பு கடித்து விட்டது. அவனுக்கு கொள்ளி போடக்கூட என்னிடம் காசு இல்லை. இந்த தாலி பாக்கியத்தை தவிர என்னிடம் வேறு ஏதும் இல்லை என்று கதறினாள். அப்போதுதான் அந்த தாலியை பார்த்த அரிச்சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்தார். அந்த தாலி அரிச்சந்திரனின் கண்களுக்கு மட்டுமே தெரியும். தன் முன்னால் இருப்பது தன் மனைவி என்றும் கையில் இருப்பது தன் மகன் என்றும் உணர்ந்த அந்த நொடி அவன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தன் மகன் லோகிதாசனின் சடலத்தை கட்டிப்பிடித்து அரிச்சந்திரன் அழுத அழுகை விண்ணையே எட்டியது. ஆனாலும் அவர் சந்திரமதியிடம், நீ என் மனைவிதான், இவன் என் மகன்தான். ஆனால் நான் இந்த சுடுகாட்டிற்கு வேலைக்காரன். வரி வாங்காமல் உன்னை அனுமதிக்க மாட்டேன். சத்தியத்தை காக்க மகனின் உடலை எரிக்க வரி கேட்கும் தந்தை, வரியை செலுத்த வழியில்லாமல் தன் மாங்கல்யத்தையே வரியாக தரும் தாய். உலகிலேயே மிக கொடுமையான காட்சி அதுதான். சந்திரமதி அழுது கொண்டே தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்ற துணிந்தாள். ஒரு பெண்ணுக்கு தாலி என்பது உயிரை விட மேலானது. அதையே வரியாக கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட அரிச்சந்திரனின் மனநிலை எவ்வளவு ரணப்பட்டிருக்கும். சந்திரமதி தன் தாலியை அரிச்சந்திரனிடம் கொடுக்க முன் வந்த போது வானத்தில் இருந்து தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். சிவபெருமான் நேரில் காட்சி கொடுத்து, அரிச்சந்திரா, உன் சத்தியத்தை கண்டு இந்த உலகமே வியக்கிறது என்று கூறி லோகிதாசனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். இழந்த ராஜ்யமும் செல்வமும் மீண்டும் அவர்களுக்கு கிடைத்தது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.